ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கட்லெட் தான் பண்ண போகிறோம். கோதுமை மாவை வச்சு இந்த கட்லெட் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை மாவு பாருங்கள், ஒரு கப் எடுத்திருக்கேன். ஆனியன், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். இதுக்கு தேவையான மசாலா பொருள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துட்டோம். இதில் இந்த கோதுமை மாவை போட்டுக்கலாம். இந்த ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை மாவு இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு இதில் நான் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை கலந்துக்கோங்க. உப்போடு இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் இதை நான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் விடுறதுனா கூட நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய்யை சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க, இந்த மாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு அப்படியே மேலாக பரட்டி நல்லா பரட்டிக்கோங்க. இந்த ஆயிலோடு இது கொஞ்சம் நல்லா ஊறணும். ஒரு பிளேட் போட்டு நம்ம இதை நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். அடுத்தது ஒரு கடாய் வச்சுருக்கோம் ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக. கடாய் கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயத்தை, ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிளறுங்க. கிளறின உடனே இதில் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், அந்த பச்சை மிளகாவையும் இதில் சேர்க்கணும். இந்த ஆனியனோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணுன்றதில்ல, லைட்டாக அது வதங்கினாவே போதும். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் தான் போதும், காரம் கம்மியாக தான் வேணும் அப்படின்னா கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம மசாலா ஐட்டத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா நம்ம கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இதில் போட்டு இந்த வெங்காயத்தோட நல்லா இது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறிடுங்க. மிக்ஸ் ஆகி கொஞ்சமாக அது கலர் சேஞ்ச் ஆனாவே போதும், ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் அது. அடுத்தது நாம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். வாங்க பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் இது நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு சின்ன சின்ன, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் உள்ள ஒரு மீடியம் சைஸுக்கு இதை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்னதாகவே உருட்டுங்க, ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறப்போ ஒரு கட்லெட் சைஸுக்கு நம்ம பண்ணணுன்றதுனால சின்ன சின்னதாக உருட்டினா போதும். பாருங்கள், சின்ன சின்னதாக இது எல்லாத்தையும், இந்த மாவு எல்லாத்தையுமே உருட்டிட்டோம். இதை நம்ம இப்போது லைட்டாக இதில் மாவு அப்ளை பண்ணி சப்பாத்தி சைஸுக்கு இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக உருட்டணும். லைட்டாக இதை நீங்கள் ஒரு பூரிக்கெலாம் நம்ம எப்படி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சைஸ், சின்ன சைஸில் இந்த மாதிரி உருட்டிட்டு அளவு பாருங்கள், கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் அது நல்லா உட்காரும், அதில் உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்லாயிருக்கும், வைக்கிறதுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்தளவுக்கு இதில் உருட்டிட்டு மாவு கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா அதில் ஒட்டிக்கும். இதில் நம்ம எடுத்து வச்ச
இந்த வெங்காய ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் வச்சு ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் பால் மாதிரி உருட்டிட்டு அப்படியே லைட்டாக கையிலே அப்படியே ஒரு அமுக்குனிங்கனாவே அந்த ஒரு சைஸ் வந்துடும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு அப்படியே இது வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் இந்த ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இதை நம்ம ஒரு எண்ணெயில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை இதில் போட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டால் கட்லெட் ரெடி ஆகிடும். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி திருப்பி போட்டாவே சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா ஆனியனே வெந்திருக்கு உள்ளே, அதனால் மேலே இது மட்டும்தான் வேகணும். அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இதை போட்டு திருப்பி போட்டிங்கனாவே நல்லா வெந்துடும். பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இதை இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நிறைய ஆயில் விடணும்னு கூட இல்லை, கொஞ்சமாக ஆயில் விட்டிங்கனாவே போதும். இது சீக்கிரம் வெந்துடும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி பூரின்னு கொடுக்கறதுக்கு இது உள்ள ஸ்டஃபிங் வச்சு கொடுக்கறதுனால அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் தேவையே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.